தட்டை கொட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. வீட்டில் இந்த குழம்பு எல்லாருக்குமே ஃபேவரட். தக்காளி புளியெலாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி வைக்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கோயம்புத்தூர் சைட்லாம் இந்த கொட்டை கூட சுரக்காய் போட்டு வைப்பாங்க. சேலம் சைட்லாம் கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் நியா நானா எபிசோட் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பார்க்கல. ப்ரோமோ மாதிரி ஒரு 1 or 2 minutes மட்டும் போடுவாங்கல்ல யூடியூப்ல, அதில் தான் பார்த்துருந்தேன். பக்தி உள்ள மாமியார்கள்லாம் ஒரு சைடு, பக்தி இல்லாத மருமகள்லாம் ஒரு சைடு. நல்லாவே தான் இருந்திருக்கும் போல டாபிக். பட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அத்தனை பாயிண்ட்டையுமே அடிச்சு தூள் கலப்புற மாதிரி ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. இவங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல சம்பிரதாயத்துக்குள்ளன்ட்டு. அது வேணா 100% கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு பண்றோம், ஏன் இதெல்லாம் பண்றோம்னு தெரியாமலே நான்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு தான் சொல்ற மாதிரி இருக்கே தவிர இதுல பக்திலாம் இருக்கிற மாதிரி சுத்தமா தெரியவே இல்லை. இந்த ரொம்ப பக்தி உள்ளவங்களாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டா மட்டும்தான் பக்தி இருக்கிறதா அர்த்தம், இல்லைன்னா பக்தி இல்லைன்ட்டு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்படிலாம் கரெக்டா பண்ணாதான் நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, நல்ல வைஃப், நல்ல மருமகன் அவார்ட் வேற கொடுக்குறாங்க. மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் நம்மளா கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சது தான். இது என்னமோ ஆதி காலத்துல இருந்தே இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் ஒப்பீனியன்லாம் இருக்கும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். பக்தி இருக்க வேண்டியது தான். அது ரொம்ப ஓவரா முத்தி போகாம பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்.